நம்மகிட்ட வந்து சிறுதானிய சத்து மாவு வந்து நல்லா சூப்பராக போயிட்டுருக்குது. ஒரு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு பசங்க வெளியில் ஹெல்த் ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறோம் பாருங்க, அந்த டேஸ்ட்டை விட அதிகமாகவே இருக்குது. திரும்ப திரும்ப கேட்டு வாங்குறாங்க சிறுதானிய சத்து மாவு. உடம்புக்கும் நமக்கு நல்லது, பசங்களுக்கும் வந்து வேறு எந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல் எதுவும் சேர்க்காம இயற்கையான பொருளை வச்சு நம்ம செய்கிறோம். நல்லா இருக்குது இந்த பொருள். இதில் வந்து இந்த சிறுதானிய சத்து மாவில் வந்து என்னென்ன பொருள் சேர்க்குறோன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இதில் என்னென்ன பொருள் போட்டு அரைக்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்ப்பா. வரகு, சாமை, திணை, கம்பு, கொள்ளு, பச்சைப்பயிறு, ஜவ்வரிசி, கோதுமை, வேர்க்கடலை, உடச்ச கடலை, இந்த பொட்டுக்கடலைன்னுவாங்க, வெள்ளை காராமணி, கருப்பு காராமணி, அப்புறம் முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் மஞ்சள் சோளம், வெள்ளை சோளம், சிகப்பு சோளம், அப்புறம் மூக்கடலை, கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் பார்லி, கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது தெரிஞ்ச கதை தான். அடுத்தது வந்து கேவுரு, இது கூட வந்து கேவுரு 2 கிலோ எடுத்துருக்குறோம். இப்போது சுக்கு, இந்த இத்தனை தானியமும் சேர்க்கும்போது நமக்கு வாயு கோளாறு வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக சுக்கு போடணும். சுக்கு, ஏலக்காய், இப்போ இந்த பொருள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம இதை அரைக்கிறோம். இதில் வந்து இந்த ஜவ்வரிசி, வேர்க்கடலை, உடச்சக்கடலை, இதெல்லாம் முந்திரி, பாதாம் எல்லாம் விட்டுட்டு மீதி பொருளெல்லாம் கழுவி ஊற வச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வறுத்து யூஸ் பண்ணும்போது தான் கொஞ்ச நாள் வச்சுருந்தாலும் பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் இப்போ இதை வந்து அடுத்து கழுவி காய வச்சு தான் அரைக்கணும். அதுக்கப்புறம் மீதியை காட்டலாம். இப்போ இந்த பொருளை மட்டும் பாருங்கள். சத்து மாவு இப்போ அரைச்சி வந்தாச்சு. வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அந்த சுக்கு, அந்த ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அவ்வளோ ஒரு சூப்பரான வாசனை. இது அரைச்சது வந்து மொத்தம் 4 கிலோவுக்கு இருக்குது. எல்லாமே இப்போ பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து 1/4 கிலோ பேக்கெட்டு. வாசனை அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். 1/4 கிலோ நம்ம 100 ரூபான்னு கொடுக்குறோம். இங்கே இருக்கவங்க பக்கத்தில் தான் நான் கொடுக்குறேன். கொரியரில் கேட்கும்போது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்துடும், அவ்வளோதான். எதுவுமே வந்து ஓல்டு ஸ்டாக் அதனால கிடையாது. அப்போவே இப்போ இன்றைக்கி நான் அரைச்சிட்டு வந்தேன்னா இது நாளைக்கே காலி ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்றோம். எதுவுமே நம்மகிட்ட நிற்காது பொருள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம செய்கிறோம், ரொம்ப அதிகமாகலாம் செய்யறதில்ல. அப்போயே அரைச்சோமா இன்றைக்கே நாளைக்கு அதுக்குள்ளேயே காலி ஆகிடும். வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சத்து மாவில். இது வந்து இப்போ சர்க்கரை போட்டு பால் கலந்து சர்க்கரை போட்டு குடிக்கிறோம். இதுவே ஒரு பெரியவங்க அவங்களுக்கு வந்து சர்க்கரை வேணான்றவங்க இதையே வந்து மோரில் கலந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து மோர் கலந்து அந்த தண்ணி ஆற வச்சு கஞ்சி ஆற வச்சுட்டு மோர் கலந்து உப்பு போட்டு கூட குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிப்பாக வேணுன்றவங்க பாலில் சர்க்கரை போட்டு குடிக்கலாம். பெரியவங்க வந்து மோரில் உப்பு போட்டு குடிக்கலாம். அவங்களுடைய விருப்பம்தான். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ நான் அடுத்து வந்து இதை எப்படி கஞ்சியாக காய்ச்சறதுன்னு காய்ச்சி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணியில் ஒரே 1 ஸ்பூன், ஃபுல்லாக 2 ஸ்பூன்லாம் போடணும்னு அவசியம், 1 ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவை எடுத்து இந்த தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேன். நீங்கள் கொதிக்க வைக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். இதை மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துட்டு இப்போ நீங்கள் ஏனத்தில் ஊற்றி நான் தண்ணியில் கலக்கிட்டு இப்போ நான் வந்து ஏன் தண்ணியில் கலக்கிறேன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி வேணாமேன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே இதில் எல்லாமே சத்தான பொருள்கள் தான் போட்டுருக்கோம். அதில் கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு கொதிக்க வச்ச அப்புறம் பால் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு. அது உங்களுடைய விருப்பம்தான். இதை போட்டு இப்போ நல்லா இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரே ஒரு கொதி வந்தோடனே பால் கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் வந்து ஒயிட் சுகர் போடுறேன். நீங்கள் வந்து பனங்கற்கண்டு, பனவெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோ அது கொதிக்க ஆரம்பிக்குது, போட்டு கலந்துக்கலாம். இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அம்மாங்க என்ன பண்ணுவோம், வீட்டுக்காரருக்கு கொடுக்கலாமா, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா,
நம்ம அப்பா அம்மா கொடுக்கலாமா, இப்படி தான் மாமியார் இப்படி தான் நினைப்போமே தவிர நம்மளை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. கண்டிப்பாக 40 வயசு இருக்கிறவங்க, நியர்பை 40 வயசை தொடரவங்க, 40 வயசு ஆனவங்கன்னு எல்லாருக்குமே நமக்கு அந்த இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம் எல்லாம் நமக்கும் டக்கு டக்குன்னு வந்துடும். இப்போ பால் ஊற்றிட்டேன். கண்டிப்பாக நம்ம காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு லேட்டாக சாப்பிடுவோம். அதில் எப்போ பசிக்குதோ பசிக்கிற டைம் அடுத்த வேலையை செஞ்சு பாருங்கள். அப்படியே வயிறு திம்மாயிடும், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி, எனர்ஜிக்கு எனர்ஜி. ஒரு தடவை இதையும் நம்ம சத்து மாவு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ரெண்டாவது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, பொங்கி வந்துடும். அதனால் இப்படி நான் கிளறி விடுறேன். நம்ம யூடியூப்லன்றது நான் இப்போ தான் போடுற வீடியோ. ஆனால் இது 1 வருஷமாக நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த சத்து மாவு, இட்லி பொடி, பேரண்ட் ஐட்டம் எல்லாமே. இந்த சத்து மாவு முதல்ல நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுத்தோம். அப்புறம் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க அக்கம் பக்கம் வீடுக்கு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு, இப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி தான் இது இப்போ கொஞ்சம் அப்படியே ஃபேமஸ் ஆகினே வருது. அதனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இப்படியே செய்கிறத கண்டிப்பாக நீங்களும் யூடியூப்பில் போடுங்க, போட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வெளியாளுங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சொல்லவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லவே தான் நான் இதெல்லாம் போட ஆரம்பித்தேன். மற்றபடி 1 இயராக இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. வாசனை நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும். பசங்க கண்டிப்பாக இது வேணானே சொல்ல மாட்டாங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தாச்சு. பாலும் ஊற்றி கொச்சாச்சு. நான் இப்போ சக்கரை மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் பணம் உங்கள் இஷ்டம் தான். அது பணங்கள் கண்டிப்பாக போட்டுங்க. போட்டோமா இறக்கி குடிச்சா போதும். அவ்வளோதான், ரெடி சத்து மாவு கஞ்சி. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, சூப்பராக ரெடி ஆகிடும். குடிச்சு பாருங்கள்.